கிளிநொச்சி பூநகரி பரமங்கிராய் வெட்டுக்காடு பகுதியில் நில அளவை திணைக்களத்தினரால் இன்று மேற்கொள்ளப்படவிருந்த அளவீட்டு பணிகள் பொதுமக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. இன்று முற்பகல் பரமங்கிராய் வெட்டுக்காட்டு பகுதிக்கு வந்த நில அளவு துணைகள் அதிகாரிகளின் நடவடிக்கையை மேற்கொள்ள விடாது பிரதேச மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதாக இந்த பிராந்திய செய்தியாளர் கூறினார். பிரதேசத்தில் உள்ள 8 ஏக்கர் காணியை அளவீடு செய்வதற்கு திணைக்களத்தின் அதிகாரிகள் அங்கு சென்றிருந்தனர். ராணுவத்தினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணி சுவீகரிக்கப்படுவதாக தெரிவித்து மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதை அடுத்து அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டதாக இந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். போர் முடிந்து 7 ஆண்டுகள் கடந்தும் கூட இன்று வரை அந்த நிலம் அவர்களிடம் கையளிக்கப்படவில்லை. இந்த காணி சொந்தக்காரர்களோ பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாமல் நடுத்தெருவில் நின்று அலைந்து கொண்டிருக்கிற பொழுது என்ன அடிப்படையில் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கப்படுகிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் இந்த அளப்பு நடவடிக்கைகளை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த அரசாங்கத்தினுடைய இவ்வாறான செயல்பாடுகளை கண்டும் காணாமல் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நயவஞ்சகத்தனமான இந்த அரசியல் தலைமைகளுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலைமைகள் நீடிக்குமாக இருந்தால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்றது போன்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தெருவுக்கு வந்து இந்த இவர்களையும் விரட்டியடித்து இந்த அரசையும் விரட்டியடிக்கின்ற ஒரு நிலைமைக்குள் செல்லுகின்ற ஒரு நிலைமைதான் உருவாகும். 3 ஏக்கர் காணி ராணுவத்தால் எடுக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் ராணுவத்திட்ட கேட்கலாம் திருப்பி தர சொல்லி எங்களுக்கு வேற மாற்றீடுகள் ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு எங்களோட காணியை திருப்பி தர சொல்லி எங்களுக்கு எங்களோட காணியை எங்களுக்கு திருப்பி தர வேணும்னா நாங்கள் திரும்பி மீள 2010 வந்திருக்கிறோம். வந்து மித்த வரைக்கும் எங்களுக்கு இந்த காணி வழங்க திருப்பி தரப்படவில்லை. தற்போது ராணுவத்தினர் இருக்கு. எங்களிடம் இந்த போய்க்க கல்வீடுகள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கிளப்பிட்டு இப்ப கேம்ப் புதுசாக கட்டி இருக்கிறாங்க. இப்போ அந்த காணியை வந்து ஆமிக்கு எடுக்கிறதுக்கு நிற்கணும். அதை வந்து எங்களுக்கு தேவை. எங்கட அம்மா அப்பாக்கள் எல்லாம் எங்களோட அங்கங்கே நாளுக்கு நாளாக அலைஞ்சு இருக்கிறாங்க. அவைகளுக்கு நினைக்கிற வீடு ஒன்று நாங்கள் கட்டி அதில் இருக்கணும். அந்த காணியை விடுவிக்கணும். எங்களுக்கு 2 ஏக்கர் காணி இதுக்குள்ள இருக்குது. நாங்கள் 2-3 தரம் இது வண்டியோட 4வது தரம் வந்து மறிக்கிறோம். இன்னும் விடுறதா இல்லை. எங்களுக்கு அங்க இருந்ததுன்றதால வீட்டு திட்டங்களும் இல்லை. அப்ப எங்களுக்கு இதை வீட்டு தரணும் கேட்ட நாங்கள். பூநகரி பரமங்கிராய் வெட்டுக்காட்டு பகுதியில் காணி ராணுவ தேவைக்காக சுவீகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜானா ஜெயவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. குறித்த பகுதி ராணுவ தேவைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நில அளவை திணைக்களத்தினர் குறித்த பகுதிக்கு இன்று சென்றபோது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் கூறினார். காணி உரிமையாளர்கள் என தெரிவித்து சிலர் ஆவணங்களை நில அளவை திணைக்கள அதிகாரியிடம் இன்று ஒப்படைத்துள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜானா ஜெயவீர சுட்டிக்காட்டினார்.